இப்போ வரைக்கும் அனிமே வேர்ல்டில் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொன்னால் இந்த அனிமே தான். அட்டாக் ஆன் டைட்டன் 2013 ஆரம்பித்த இந்த அனிமே இப்போ வரைக்கும் இட்ஸ் பின் அ டெக்கேட் மோர். பட் ஸ்டில் எவ்ரி டைம் நீங்கள் அதை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் எபிசோட் 1லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே இந்த அனிமே உங்களை இழுத்துரும். அதுக்கப்புறம் விடவே முடியாது. ஒரு சின்ன பையன் வந்து சிட்டியோட வால்குள்ளே இருந்து ஒரு ட்ரீமில் இருப்பான். அவன் தூங்கி எந்திரிக்கும் போது இந்த அனிமே ஸ்டார்ட் ஆகும். அந்த பையன் யார், அவன் ஏன் வந்து இந்த டைட்டன்ஸ்க்கு எதிராக போராடுறான். டைட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. டைட்டன்ஸ் வந்து ஜெயிண்ட் பீப்புள்ஸ் தட் ஈட்ஸ் ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் வர்சஸ் டைட்டன்ஸ் தான் இந்த கதையே. ஏன் இந்த டைட்டன்ஸ்லாம் இந்த ஹியூமன்ஸை சாப்பிட்றாங்க, ஏன் இந்த ஹியூமன்ஸ்லாம் எதிர்த்து போராடுறாங்க, ஏன் இந்த ஒரு வால் இருக்கும், அந்த வால்குள்ளே இவங்க ஒரு சிட்டி பில்ட் பண்ணி அங்கே தான் இருப்பாங்க. இந்த வால்க்கு பியாண்ட் போனால் அந்த டைட்டன்ஸ் வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ இதோட க்யூரியாசிட்டி, ஏன் இந்த வால்குள்ளே நம்ம பிறந்தோம், ஏன் இதுக்கு மேலே வெளியே போக முடியல, ஏன் இந்த டைட்டன்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றாங்க, இதுதான் சீசன் 1ஓட கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் போகிற அந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எரன் ஏகர் அப்படின்ற ஒரு கேரக்டரை பற்றி அனிமே வேர்ல்டில் கேட்டு பாருங்கள். வேற லெவல் ஃபேன் பேஸ் இருக்கும். வித்தியாசமான ஒரு ஸ்டோரி டெல்லிங். இப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்து அப்படியே மாறிடும். ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஈச் சீசன்ஸ் இருக்குது. எல்லா சீசனுமே டாப் ரேங்கிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அனிமே பார்த்துட்டீங்க அப்படின்னா அட்டாக் ஆன் டைட்டன் த லாஸ்ட் அட்டாக் வந்து ஜூலை 24 நம்ம தேட்டர்ஸ்க்கு, இந்தியன் தேட்டர்ஸ்க்கு பிவிஆர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க.